தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற ஆனந்த மாலை அப்படிங்கிற பகுதியை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த பதிகத்தில் 7 பாடல்கள் இருக்குது. பதிகம் என்றாலே 10 அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சில திருக்கடை காப்பு சேர்த்து 11ஆக இருக்கலாம். ஆனால் இதில் 7 தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் காலக்கரையானாக இருக்கலாம். ஏன்னா நம்ம எத்தனையோ அருமையான பாடல்களை கரையான் அரிக்க கொடுத்து விட்டோம், செல்லரித்து போய்விட்டது. அது போக கிடைத்த பொக்கிஷங்களே இந்த பாடல்கள் எல்லாம். இந்த பாடல் 7 பாடல்களை உடைய இந்த ஆனந்த மாலை அப்படிங்கிறதுக்கு தலைப்பு சிவானுபவ விருப்பம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது சிவானுபவத்தை அடைய விரும்பி பாடிய பாடல் அப்படிங்கிறது. அதுவும் இது பாடிய பாமாலை அப்படிங்கிறதுனால இது ஆனந்த மாலை அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்குது. இது தில்லையில் அருளி செய்யப்பட்டது. பாடலை பார்க்கலாம். முதல் பாடல். மின்னேர் அணைய பூங்கழல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுலகம் பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம் கல் நேரணைய மனக்கடையாய் கழிப்புண்ட அவலக்கடல் வீழ்ந்த எந்நேர் அணையேன் இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே. பொருளை பார்க்கலாம். மின்னேர் அணைய பூங்கழல்கள், அதாவது மின்னலை போல காட்சியளிக்கின்ற மின்னலை ஒத்த திருவடிகள், பூங்கழல்கள், பூ போன்ற திருவடிகள். அடைந்தார், அடைந்தவர்கள், அடைந்த சிவனடியார்கள், அதாவது சிவபெருமானுடைய மின்னலை போன்ற திருவடிகளை அடைந்தவர்கள். கடந்தார் வியனுலகம். வியனுலகம் என்றால் இந்த உலகத்தை, கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை கடந்து சென்று விட்டார்களாம். அதாவது சிவலோகம் சென்று விட்டார்கள். பொன்னேர் அணைய மலர் கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம். அவர்களெல்லாம் எப்படிப்பட்ட நிலையை அடைந்தார்கள்? பொன்னேர் அணைய மலர் கொண்டு, பொன் போன்ற மலர்கள், அதாவது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பகம், பாரிஜாதம், அப்படி பொன்மயமான மலர்களை கொண்டு போற்றா நின்றார் அமரரெல்லாம். தேவர்கள் எல்லாரும் போற்றி நின்றார்களாம். யாரை? அந்த கடந்த சிவலோகத்தை அடைந்தவர்களை, சிவனடியார்களை. கல் நேர் அணைய மனக்கடையாய், கல் போன்ற நான், அதாவது கல்லுக்கு நிகரான மனத்தை உடைய நான், கனியாத மனம், கனி போன்ற மனம் இல்லாது கல் போன்ற மனத்தை உடைய நான், மனக்கடையாய், அதாவது கீழான மனத்தை உடைய நான், கழிப்புண்டு அவலக்கடல் வீழ்ந்த. கழிப்புண்டு அப்படின்னா ஒதுக்கி தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, அவலக்கடல் வீழ்ந்து துயரக்கடலில் விழுந்தாராம். ஏன்னா பிற சிவனடியார்களை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார் சிவபெருமான். அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லோரும் தேவர்கள் துதிக்கும்படியான சிவபதவி அடைந்து விட்டார்கள். ஆனால் தன்னை மட்டும் அழைத்து கொள்ளவில்லை. அதனால் நான் களிப்புண்டு தள்ளப்பட்டு அவலக்கடல் வீழ்ந்த எந்நேர் அணையேன், என்னை போன்றவன், எனக்கு நிகராக யாரேனும் இருப்பார்களா அப்படின்னு கேட்குறாரு. எந்நேர் அணையே இனி உன்னை கூடும் வண்ணம் இயம்பாயே, உன்னை சேரும் வண்ணம் எனக்கு சொல்லுவாயாக, உன்னை சேரும்படி சேரும் வழியை எனக்கு சொல்வாயாக அப்படின்றாரு. 2வது பாட்டு. என்னால் அறியாப்பதம் தந்தாய், யான் அது அறியாதே கெட்டேன், உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்கு ஆரென்பேன், பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரொடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தென் நோய்க்கு விருந்தாயே. பொருளை பார்க்கலாம். என்னால் அறியாப்பதம் தந்தாய், என்னால் அறிய முடியாத ஒரு பதவியை கொடுத்தாய். எது? இறைவனுடைய திருவருள், அது திருவடிகள். என்னால் அறியாத அந்த பதத்தை தந்தாய் நீ. ஆனால் யான் அறியாதே கெட்டேன், நான் அதனுடைய உயர்வை அறியவில்லை, அருமையை அறியவில்லை, அதை அறியாமல் கெட்டுப்போனேன். உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உன்னால் ஒரு குறையும் இல்லை, என்னால் தான் என்மேல் தான் தவறு, உன்மீது தவறில்லை. உடையாய், அனைத்து உடையவனே, அடிமைக்கு ஆர் என்பேன், உனது அடிமை என்று சொல்லுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கின்றது? அடிமைக்கு ஆர் என்பேன், பன்னாள் உன்னை பணிந்தேத்தும் பழைய அடியாரோடும் கூடாது, அதாவது பல நாள்கள் உன்னை பணிந்து உன்னை போற்றி புகழ்கின்ற பழைய அடியார், சிவனடியார்களுடைய கூட்டத்திலே கூடாமல், என் நாயகமே, என்னுடைய தலைவனே, பிற்பட்டிங்கிருந்து
பிற்பட்டு நான் மட்டும் பின்னடைந்து இருந்து விட்டேன். இந்த பின்னடைவு இருந்ததனால வேதனைப்படுகிறார். அதாவது பிற சிவனடியார்களை எல்லாம் சேர்த்து கொண்டு விட்டார் இறைவன். தான் மட்டும் இங்கே பிற்பட்டு இருக்கின்றோம் என்று பிற்பட்டு இங்கிருந்து என் நோய்க்கு விருந்தாயே, நோய்க்கு விருந்தாக இந்த உடலிலே இருக்கின்றேன். அதாவது இந்த நோய்க்கு விருந்தாகக்கூடிய இந்த பிறவி உடலில் இருக்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பாடுகிறார். அடுத்து 3வது பாட்டு. சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து கிடப்பேனை மாலுங்காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலங்காட்டி ஆண்டானை கொடியேன் என்றோ கூடுவதே. சீலம் இன்றி அப்படின்னா நல்ல ஒழுக்கம் இல்லையா, தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிறார். சீலம் இன்றி நோன்பின்றி, நோன்பு எதுவும் விரதம் எதுவும் செய்யவில்லை. செறிவே இன்றி, இங்கே செறிவு அப்படிங்கிறது அன்பை குறிக்குது, அன்பும் இல்லை, அதாவது பக்தி இல்லை. அறிவு இன்றி, அறிவும் இல்லை. அறிவு என்பது ஞானத்தை குறிக்கிறார், அந்த அறிவும் இல்லையாம். அப்படி அது இல்லாது எப்படி இருக்கிறாராம்? தோலின் பாவை கூத்தாட்டாய். தோல் பாவை இருக்குது இல்லை, பொம்மலாட்டம் ஆடும் பொழுது அதை ஆட்டி வைக்கிறவன் ஒருவன், அந்த பாவை என்ன செய்யும்? அது அவர்களுக்கு ஏற்றபடி சுழன்று ஆடும். ஆனால் அதற்கு குணம் கிடையாது, அது எந்த நோன்பும் செய்யவில்லை, அதற்கு அறிவும் கிடையாது, அதற்கு உணர்வுகள் கிடையாது. அப்படி தோலின் பாவை கூத்தாட்டாய், அப்படிப்பட்ட ஒரு தோல் பாவையைப் போல சுழன்று விழுந்து கிடப்பேனை, சுழன்று சுழன்று கிடக்கின்ற என்னை மாலுங்காட்டி, மயக்கம் என்ன என்பதை காட்டி, அதாவது மாயை என்ன என்பதை காட்டி, வழி காட்டி, அதிலிருந்து மீளும் வழியையும் காட்டி, வாரா உலக நெறி ஏற. வாரா உலகம் என்பது மீண்டும் பிறவிக்கு வராத சிவலோகம். அந்த உலகம் நெறி ஏற, அந்த உலகத்தின் வழி செல்ல கோலங்காட்டி, அவனுடைய திருக்கோலத்தை காட்டி ஆண்டானே, என்னை ஆண்டு கொண்டவனை கொடியேன், கொடியவனாகிய நான் என்றோ கூடுவதே, என்றைக்கு சேர்வது. அடுத்த பாட்டு பார்க்கலாம். 4வது பாட்டு. கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன் கேடிலாதாய் பழி கொண்டாய் படுவேன் படுவதெல்லாம் நான் பட்டார் பின்னை பயன் என்னே கொடுமா நரகத்தழுந்தாமே காத்தாட்கொள்ளும் குருமணியே நடுவாய் நில்லாதொழிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே. பொருளை பார்க்கலாம். கெடுவேன் கெடுமா கெடுகின்றேன், அதாவது கெடும் இயல்புடைய நான் கெட்டுப்போனேன், கெடுகின்றேன். கேடில்லாதாய், குற்றமே இல்லாதவனே, கேடு இல்லாத இறைவனே, பழி கொண்டாய், பழியான என்னை நீ ஆட்கொண்டாய், பழி கொண்டாய். இதற்கு 2 பொருள் வருகிறது. என்னை நீ ஆட்கொள்ளாமல் பழி கொள்வாயோ, ஊடலோடு சொல்லுவது பழி கொண்டாய் அப்படின்னு. படுவேன் படுவதெல்லாம், படுகிற கஷ்டத்தை எல்லாம் நான் பட்டிருக்கிறேன். படுவதெல்லாம் நான் பட்டார் பின்னை பயன் என்னே, நான் இப்படியெல்லாம் படுவதால் பின்னால் என்ன பயன் விளையப் போகிறது? உனக்குத்தான் என்ன பயன்? எனக்கும் பயனில்லை, உனக்கும் பயனில்லை. இறைவனிடம் சொல்கின்றார். கொடுமா நரகத்து அழுந்தாமே, கொடிய பெரிய நரகத்தில் நான் அழுந்தாமல் காத்தாட்கொள்ளும் குருமணியே, என்னை காத்து ஆட்கொள்வாய். குருமணியே, குருவாக வந்து என்னை ஆட்கொண்ட மணி போன்றவனே. நடுவாய் நில்லாதொழிந்த கால், பிறரையெல்லாம் பிற சிவனடியார்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை மட்டும் ஏற்றுக்கொள்ளாது இருந்தது உன்னுடைய நடுநிலை தவறியது என்று சொல்ல மாட்டார்களா? நடுவாய் நில்லாது ஒளிந்த கால் நன்றோ எங்கள் நாயகமே, அது உனக்கு நன்றா நல்லதா அப்படின்னு கேட்குறாரு. எங்கள் நாயகமே, எங்கள் தலைவனே, என்னை மட்டும் இவ்வாறு தவிக்க விட்டு சென்றாயே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 5வது பாட்டு. தாயாய் முலையை தருவானே தாராதொழிந்தார் சபலையாய் நான் ஏன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தான் நல்குதியே தாயே என்றுன் தாழடைந்தேன் தயா நீ என்பால் இல்லையே நான் ஏன் அடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ. தாயாய் முலையை தருவானே, ஒரு தாய் போல, தாய் இப்படி குழந்தைக்கு பாலூட்டுவது போல தன்னுடைய மார்பை தருகின்றவன் இறைவன். அதாவது இங்கே சொல்லப்படுகின்ற பொருள் அனைத்து உயிர்களுக்கும் படி அழக்கின்றவன் இறைவன் அப்படிங்கிறது. இங்கே சொல்லப்பட்ட கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் கூட உணவளிக்கின்றவன் அப்படின்னு சிவன் போற்றப்படுவான்.
அதாவது இறைவன் போற்றப்படுவான். அது ஒரு திருவிளையாடலே உண்டு. நீங்கள் புராண கதை ஒன்று கேட்டிருப்பீர்கள். எறும்புக்கு கூட படியளக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால ஒரு முறை உமாதேவி ஒரு எறும்பை பெட்டியிலே ஒளித்து வைத்துவிட்டு எப்படி உணவு கிடைக்கிறது என்று பார்க்க அதன் வாயிலும் ஒரு அரிசி இருந்தது அப்படின்னு ஒரு கதை உண்டு. அப்படிப்பட்டவன் இறைவன் அனைவருக்கும் தாயாய் முலையை தருவானே. தாராதொழிந்தால், அப்படி கொடுக்காமல் விட்டுவிட்டால், சவலையாய் நான் ஏன் கழிந்து போவேனோ, சவலை குழந்தை போல நான் கழிந்து போவேனோ, அழிந்து போவேனோ. நம்பி நம்பி அப்படின்ற இறைவனை அழைத்து, இனித்தான் நல்குதியே, இனியாவது உன்னுடைய திருவருளை தருவாய். தாயே என்று உன் தாழ் அடைந்தேன், தாயே என்று சொல்லி உன்னுடைய பாதங்களை நான் அடைந்து விட்டேன். தயா நீ என்பால் இல்லையே, தயா அதாவது கருணை நீ என்பால் கொள்ளவில்லையே. நாயேன் அடிமையுடனாக ஆண்டாய், நான் தான் வேண்டாவோ. நாயேன் நாய் போன்ற என்னை அடிமையுடனாக, ஒரு முறை அவர் திருப்பெருந்துறையில் ஆட்கொண்டார் இல்லையா, அதை சொல்கிறாரு. திருப்பெருந்துறையில் நீ என்னை ஆட்கொண்டாய், இப்பொழுது நான் வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டாய் நான் தான் வேண்டாவோ அப்படிங்கிறாரு. அடுத்த பாட்டு, 6வது பாட்டு பார்க்கலாம். கோவே அருள வேண்டாவோ, கொடியேன் கெடவே அமையுமே. ஆவா வெண்ணாவிடில் என்னை அஞ்சேல் என்பார் ஆரோதான். சாவாரெல்லாம் என்னளவோ, தக்கவார் அன்றென்றென்னாரோ. தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே. கோவே இறைவனே, அருள வேண்டாமோ, கோவே என்ற அரசனே, அருள வேண்டாமோ, நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமோ. கொடியேன் கெடவே அமையுமே, உன்னுடைய அருள் இல்லாவிட்டால் கொடியவனாகிய நான் கெட்டழிந்து போவேனே, கெடவே அமையுமே. ஆவா வெண்ணாவிடில் என்னை, ஐயோ இவன் இரக்கத்துக்கு உரியவன் என்று என்னை நீ எண்ணாவிட்டால் அஞ்சேல் என்பார் ஆரோதான். நீ அஞ்சாதே, பயப்படாதே என்று சொல்கின்றவர்கள் யார் இருக்கின்றார்கள்? சாவாரெல்லாம் என்னளவோ, இறந்து போகின்றவர்கள் எல்லாம் என்னை போலவா அப்படின்னு கேட்குறாரு. சாவாரெல்லாம் அதாவது இறந்து போய் மீண்டும் பிறவிக்கு வராமல் இருக்க வேண்டும், எல்லோரும் போல தான் என்னையும் நீ இந்த பிறவி சூழலுக்குள் விடுப்பாயோ என்னளவோ. தக்கவார் அன்றென்றென்னாரோ, உன்னையே நினைத்து நினைத்து நான் உருகி நிற்கின்றேனே, உனக்கு அருள் செய்யாமல் இருப்பது தகுதி அல்லவா. தக்கவார் அன்று என்று எண்ணாரோ, அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? உனக்கு இது தகுதி இல்லை என்று சொல்ல மாட்டார்களா? தேவே இறைவனே, தெய்வமே, தில்லை நடமாடி தில்லையில் நடனமாடுகின்றவனே, திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே, நான் திகைத்து நிற்கின்றேன், இனியாவது நீ என்னை தேற்றுவாயாக அப்படிங்கிறாரு. 7வது பாடல். நரியை குதிரை பரியாக்கி ஞாலமெல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய். அரிய பொருளே அவிநாசி அப்பா, பாண்டி வெள்ளமே, தெரியறிய பரஞ்சோதி, செய்வதொன்றும் அறியேனே. நரியை குதிரை பரியாக்கி, நரியை பரியாக்கின கதை பல தடவை நம்ம மாணிக்கவாசகர் கதையில் நம்ம பார்த்துருக்குறோம். இது மதுரையில் நடத்தப்பட்ட திருவிளையாடல். அந்த நரியை குதிரை பரியாக்கி, குதிரையாக ஆக்கி, ஞாலமெல்லாம் நிகழ்வித்து, இந்த உலகமெல்லாம் நிகழ்வித்து திருவிளையாடல் நிகழ்த்தி, பெரிய தென்னன் மதுரையெல்லாம், பெரிய தெற்கே உள்ள மதுரையிலெல்லாம் பிச்சதேற்றும் பெருந்துரையார், எல்லோரையும் பித்துப்பிடிக்க செய்த திருப்பெருந்துறையில் உறைந்திருக்கின்ற சிவபெருமானே, அரிய பொருளே, தேடுவதற்கரிய பொருளாக விளங்குபவனே, அவிநாசி அப்பா, அவிநாசியில் உரைகின்ற தந்தையே, பாண்டி வெள்ளமே, பாண்டிய நாட்டு அருள் வெள்ளமே அப்படின்னு அர்த்தம். தெரிய அரிய பரஞ்சோதி, தெரிவதற்கும் அரிதான மேலான ஜோதிமயமானவனே, செய்வதொன்றும் அறியேனே, நான் செய்வது என்ன என்று தெரியாமல் திகைத்திருக்கின்றேன், அருள் புரிவாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனந்த மாலை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த பகுதியை, திருவாசகத்தின் பகுதியை நாம் பார்த்தோம். திருச்சிற்றம்பலம். நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம். வணக்கம், நன்றி, ராஜி.